ஆஹா ஆஹா பொறுத்து வருமா? ஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் இந்த சிவன்மலை பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நம்ம வந்து அந்த டாப்புக்கு போனோம். அங்கே நிற்கிறாங்க ஒரு பாறையில் நம்ம பாய்ஸு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பக்கம் போனா வெள்ளக்காவி, அந்த பக்கம் போனா நான் டால்பின் பஸ், அந்த பக்கம் போனா கொடைக்கானல், அப்படியே கீழே போனா எங்க ஊரை பாருங்க. எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனாலதான் வேணான்னு விட்டுட்டு சராசரியா வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்றேன். எங்களை பார்த்தா திருந்துங்க மக்களே. வந்துட்டோமா? அவர் சார்ஜ் போட போயிருக்காரு. ஐயோ தம்பி எங்கே வர்றேன்? ஆஹா இந்த டோன் பாருங்க. பாருங்க ரன்னிங் ரேஸ் யார் ஃபஸ்ட்டு போடணும் கூட போயிருக்காரு. நிறைய அவளை அந்த கோயில் தண்ணி கட்டினார் முன்னாடி. இந்த வந்துட்டா நமக்கு மலையறக்கு ட்ரக்கிங் கைடு பின்னாடி வர்றாருல, இருந்தா முன்னாடி வர்றாரு முறுக்குற பிஸ்கட் இருக்கு அவனுக்கு கொடுக்குறதுக்கு. கைஸ் ஆஹா நல்ல லைட் இருக்கு கைஸ். எனக்கு பதில் என் நண்பன் சுதர்சன் பேசுவார். சுதர்சன் இல்லை அரவிந்த். அது பின்னாடி இருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியல, எல்லாம் பேக் லைட் தான் இருக்கு. அந்த டிராவல் சோல் எங்கே இருக்காங்க? ஆளக்கணம் தான் இருக்காங்களா? சரோஜா தேவி. நல்ல டேக் நேமு. நண்பர்களே நம்ம ஈகிள் நெஸ்ட் இப்போ வந்து ஒரு சன்ரைஸ் ட்ரெக்கிங் ஒன்று பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு 5:15 நம்ம கேம்ப் சைட்லேருந்து கிளம்பி இப்போ விடியதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸ்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாது, இருட்டாக தான் இருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல. காவாசி தான் வந்திருக்கோம். நீ முக்கால்வாசி ஏறணுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் ஸ்கையெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. செம்ம ஸ்டீஃபாக இருக்குங்க. நேற்று வந்ததோட போயிட்டு இன்னொரு மலை மேலே ஏறணும். ஏறினா தான் நம்ம சன்ரைஸ் போக முடியும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு இன்னும் வெளிச்சத்தில் வந்து காட்டுறேன். உங்களுக்கு மேலே சன்ரைஸ் போய் எடுத்துகிட்டு கீழே வரும்போது வெளிச்சத்தில் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது, என்ன பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறேன் நான். ஸ்டே டியூன். ஸோ இதை ஒரே விலாகாக பார்க்குறீங்களா இல்லை 2 விலாகாக பார்க்குறீங்களான்னு தெரில. எப்படி பார்த்தாலும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம கைடு வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே பேசிட்டு வர அப்போ இருந்து. செருப்பு போட்டு வந்திருக்கேன் நான். ஆஹா சூப்பராக இருக்குது சார். இந்த கலர் டோனே பாருங்கள். இந்த கலர் டோனே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ப்ளூ ஸ்கை க்ரீனு செடிங்க. ஆஹா அந்த பக்கம் ஸ்கை நல்லா கிளியர் ஆயிடுச்சு. அது ஏதோ வாட்டர் பாட்டி இருக்குது. அதுதான் நம்ம கீழே இருக்கும் மஞ்சளாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ட்ரோன் மேலே போய் தானே விடணும். இங்கே நம்ம நிற்கிறதுக்கே நேரம் இல்லை, முடியவே இல்லை. அதான் அப்புறம் இந்த 6 அடிக்கு வளர்ந்துருக்க அன்னைங்களை வச்சு தான் நம்ம ட்ரோனை பிடிக்கணும். ரொம்ப நாளாக போகாமல் இருப்பாங்க நினைக்கிறேன். மழை பெஞ்சு தோட்டம் எல்லாமே நல்லா கொஞ்சம் டார்க்காக தான் சார் இருக்குது. போகட்டும் வந்ததப்போ. ஆஹா ஆஹா ஒர்த்து வருமா? செம்மையான ஒரு இடம். இங்கே கீழே சாதாக்கணும் இந்த இருக்காரா. பயங்கரமாக இருக்குங்க. பயங்கர கஷ்டப்பட்டு மேலே ஏறி வர்றோம். மேலே ஏறி வரதுக்கு ஒரு ஒர்த்தான இடம். நீ ப்ரோ எப்படி இருக்கு?
எப்பயுமே நம்ம போகிற இடம் அல்டிமேட்டாக தான் இருக்கும். அந்த இடம் எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் இந்த சிவன் மலை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்ப்போம். இது கோப்ரோண்ணா. கோப்ரோ 10 திருத்தமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு பக்கத்தில். வேற வழியே கிடையாது. வேற வழியும் இல்லை வழியும் இல்லை. வழி. ஆஹா எப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. சஞ்சனை தெரிஞ்சு எனக்கு வெளியே வராது நினைக்கிறேன். இந்த லெமன் கிராஸ் தான் அதுக்கு அடையாளம். நிலாவிலே வாழ்வது இன்பம். இளநியோட மினியேச்சர் மாதிரி இருக்கு. ஈச்சம்பழம் வாங்கல. ஓ இந்த இது சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்றது? இதுதானா? அப்படியே உள்ள கொட்டை இருக்கும். துப்பிடுவாங்க. கொட்டை மட்டும் துப்பிடுவோம். இந்த வயிற்றில் சரி மாறிக்கும். நல்லா இருக்கு. அது போகலாம். ஆமாம் அங்கே போக முடியாது. கீழே போயிடுவோம். ப்ரோ உங்கள் பின்னாடி அப்படியே பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. இந்த ஃப்ரேமில் பாருங்கள். போலாம். ஆமாம் நம்ம ஸ்லோ ட்ரக்கர். ஆஹா எப்படி இருக்கு ப்ரோ? வேறு லெவல். பொறுமையாக பாப்பா. இந்த பாப்பா வேகமாக ஓடியாருது. பொறுமையாக சொல்கிறேன். சுற்றி வியூ பாருங்கள். பயங்கரமாக இருக்குது 360ல். வாங்க வந்துட்டோம். 2 கிலோமீட்டர். ஃப்ளாட்டுண்டா. நீங்கள் வீடியோ கட்டிடலாம் அந்த இடத்த வாங்கி. அவ்வளோ ஃப்ளாட்டு. அப்பா இந்த மலை இந்த இதை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. அடுக்கடுக்க அப்படியே கட் பண்ணி வச்ச மாதிரி ஒர்த்து. ஆமாம் ப்ரோ. ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. நண்பர்களை முடிஞ்சுன்னு பார்த்தா திருப்பி இன்னொரு மலை ஏற விட்டுருவாங்க உங்களுக்கு. போயிட்டுருக்காங்க. அதான் அந்த பீக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்தான். எனக்கு நேற்று வெள்ளைக்கவி வந்ததோட இந்த இடத்துக்கு வரதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது வெள்ளைக்கவியில் செத்து தான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு விஷயம். இருந்தாலும் உயிரோட இருக்கோம்ல. இப்போ அடுத்த எண்டு வந்து என்னடா நம்ம வந்து சேர்ந்துட்டோமா இல்லையான்றதான். எப்படி வந்தோன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. ஷோல்டர் தான் ப்ரோ நேற்று போட்டு பாடாப்படுத்தி. ஆமாம் ப்ரோ. ஆஹா மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓஹோ நீ நம்ம வந்து அந்த டாப்புக்கு போகணும். அங்கே நிற்கிறாங்க ஒரு பாறையில் நம்ம பாய்ஸு. ஆனால் தெரியாது இதில் குட்டியூனா தெரியும். இப்போ அங்கே தான் போக போகிறோம். அட் லாஸ்ட் we are on the top. வச்சுருக்க எடுத்துக்கலாம். ஜெயிச்சுட்டோம் மாறா சொல்லுங்க. கையில் ஆகாசம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அங்கேருந்து
கிளிஃப் டாப் கிளைம்பர். அதுக்கேற்ற மாதிரி உட்காந்துருக்கேன். கரெக்டாக உங்கள் தலைக்கு மேலே சன்னு, கழுத்து கீழே மலை. ஃபைனல் நம்ம ஜெயிச்சிட்டோம். எங்க போறோம்? காடு. ஆமா, எல்லாம் மேடா தான் இருக்கு, காடாவே இல்லை. அநியாயத்துக்கு மேடு. செம்மையா இருக்கு. அந்த இடத்துல இருந்து நீங்க அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா லேயரா இருக்குண்ணா, அல்டிமேட்டா இருக்கு. இருங்க உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் ஒர்த்து தான். அந்த பாய்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இந்த பக்கம் ஏறினா இந்த மாதிரி இருக்காங்க, போற வழியில இந்த மாதிரி இருக்காது. அப்பா ஆனா அல்டிமேட்னா. இங்க பாருங்க பாப்பா, இங்க பாருங்க. ஆனா அரவிந்த் ப்ரோ, அந்த உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்க சொல்லுங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே இருங்க வரேன். ஆட்டி ப்ரோ, நீ பிரகாஷ் ப்ரோ, நீ இருக்கா? ஜாலியா பாரு. ஆஹா, எடுத்துட்டேன் நானு. நிற்கிற இடத்த பாருங்க, ஃபுல்லாக 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூங்க. நம்ம தம்பி பிரகாஷ் ஸோ நம்மளை கூப்பிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டது எல்லாமே இவங்க தான். ஓல்டு கோடை காஃபே தானே இது. ஸோ அந்த கேம்ப் சைட் தான் நம்ம தங்கியிருந்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த ட்ரெக்கிங்கை வந்து நான் சம்மரைஸ் பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருக்க வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள். கரை வந்து பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்து பிறகே புரியுது உலக. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே. இன்றின் நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழா என் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன். இன்றே இங்கே ஆழ்கிறேன். தானே நானாரினே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல கிளைமேட், மழைலாம் நைட்டு ஃபுல்லா மழை வந்துச்சு. இப்போ நல்ல வியூ, மிஸ்ட் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வீட்ல பிரச்சனையா? வெள்ளக்கவி வாங்க. ஆமா சொல்லு. கிளம்பி வரும். படிப்பேர்லையா? இங்க வாங்க. எதுக்கு சூசைட் பண்ண வர சொல்ல மாதிரியே இருக்கீங்க நீங்க? மைண்ட் சரியா போயிடும். மைண்ட் கோளாரா? இங்க வாங்க. ஹஸ்பண்டோட பிரச்சனையா? இங்க வாங்க. அதானே ஹஸ்பண்டோட பிரச்சனையா? இங்க வராதே. பிரச்சனையா? அவரை கூப்பிட்டு வாங்க. ஹஸ்பண்டே பிரச்சனையா கூப்பிட்டு வாங்க. அந்த இடம் இருக்கு வெள்ளக்கவி. அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போனா வெள்ளக்கவி, அந்த பக்கம் போனா நான் டால்பின் நோஸ், அந்த பக்கம் போனா கொடைக்கானல். அப்படியே கீழே போனா சொர்க்கம், போனா பெரியகுளம் போயிடலாம். ரைட்டு. இன்னைக்கு உருண்டு தான் போக போறோம் நம்ம எல்லாரும். இன்னைக்கு இந்த 4 மணிக்கு என்ன ஒரு பிறவி எழுப்பி விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் எழுப்பி விட்டாங்க. அவங்க தான் இவங்க சவுண்ட் கேட்டு எல்லாருமே எந்திரிச்சோம். ஆமா. ட்ரக் வந்துட்டு யாராவது தூங்குவாங்களா गाइस? நீங்களே சொல்லுங்க. தூங்குனாதான் ட்ரக் போகும். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அருமையாக இருந்துச்சு. அந்த வியூஸ்லாம் பார்க்குறப்ப
It's 360 panoramic views இருந்துச்சு. Very good experience. Many hills நம்ம ட்ரெக் பண்ணாலும் இது ஒரு யூனிக்கான hill trek. So it's a fantastic experience. Right, all the best. Thank you. தேங்க்யூ. உங்கள் பேர்? We're Alex. அலெக்ஸ். வெள்ளக்கவி இந்த ட்ரெக்கிங் நம்ம எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ட்ரெக் தமிழ்நாடு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண முடியும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக புக் பண்ணி வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக் தமிழ்நாடுன்ற ஆப்பில் வந்து புக் பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஸோ நமக்கு வந்து என்னடா கீழே கும்பக்கரையிலேருந்து மேலே வெள்ளக்கவிலேருந்து கொடைக்கானல் அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இல்லைன்னா மேலே வந்து கொடைக்கானல்லேருந்து வெள்ளக்கவிலேருந்து கும்பக்கரை இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா கொடைக்கானல் டு வெள்ளக்கவி திரும்பி கொடைக்கானல் போகலாம். இல்லைன்னா கும்பக்கரை டு வெள்ளக்கவி திரும்ப வந்து நம்ம கும்பக்கரை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நமக்கு எந்த ரூட் ஆப்ஷன் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம ட்ரெக்கிங் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அது நம்மளோட வந்தது மேங்கோ அவர்கிட்ட கொடுத்தது. வந்ததே உங்களோட வந்ததே தப்பு தான். நான் மாட்டுக்கு மேகாலயா அங்கிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பேன். வெளியே சாப்பிட்டு போகிறாங்க. நமக்கு அதோட நல்ல மாம்பழம் கிடைக்கும். ஆகப்பட்ட முருகப்பெருமானுக்கே மாம்பழம் கிடைக்கலையா? நம்ம ஏமாந்துரும். அதானே. நண்பர்களே, ட்ரக்கிங்கை முடிச்சுட்டு வெற்றிகரமாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெள்ளக்கவி ட்ரெக்கிங்கோட ஹைலைட் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சன்ரைஸ் ட்ரெக்கிங். அது ஆக்சுவலாக நேற்று நம்ம ஏர்லியராக வந்திருந்தோம்னா சன் செட்டுக்கு இங்கே வந்திருந்துருக்கலாம். நேற்று ஃபுல்லாக மழை இருந்ததுனால நம்ம சன் செட்டுக்கு வராமல் இன்றைக்கி சன்ரைஸ் காலையில் ஒரு 5:30க்கு கிளம்பி ஒரு 6:30க்கு இங்கே வந்து அழகாக வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செம்மையாக இங்கே அந்த வியூ ரசிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம கீழே இறங்குறோம். கீழே வந்து நம்ம கேம்ப் சைட் போகிறோம். அது நம்ம போகிறோமா இல்லை அதுவே நம்மளை கூப்பிட்டு போயிடுவான்னு தெரியல. அப்படி தான் போயிட்டுருக்கு பாதை. ஸோ ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ நீங்கள் வெள்ளக்கவி ட்ரெக்கிங்கு நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் வாங்க. இந்த மேலே ஏறி இந்த சன்ரைஸ் இல்லை சன்செட் ட்ரெக்கிங் வாங்க. 360 வியூ இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சன்ரைஸ் சன்செட்டு எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அதில் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காது. ஸோ அந்த டைமை பார்த்து பிளான் பண்ணி வாங்க. ஸோ ஒரு குரூப் எங்களோட வந்ததில் ஒரு குரூப் வந்து இந்த ட்ரெக்கிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நேராக கொடைக்கானல் ஏறதுனால இன்னொரு ட்ரெக்கிங் எங்களுக்கு அனாவசியம் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. பட் அவங்க வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்க. பாப்பாலாம் பாருங்கள் ஜம்முண்டு அழகாக ட்ரெக்கிங் பண்ணிட்டு டயர்டே ஆகாமல் வந்து உட்காந்துருக்கு. ஸோ அப்படி நட்டு குத்தலாண்டி நம்ம வந்து கீழே இறங்கி நம்ம அந்த கிராமத்துக்கு போக போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நீ நம்ம இந்த விலாகு இந்த ட்ரிப்பை நம்ம முடிக்கலைங்க. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு மொபைலில் போய் சார்ஜ் போட கொடுக்கணும். ஸோ கேம்ப் சைட்டில் வந்து நேற்று அந்த மழை பெஞ்சதுனால சோலார் சிஸ்டம்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் சார்ஜ் போட முடியலை. அதனால் அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா போய் மொபைலில் சார்ஜ் போட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெள்ளக்கவி வில்லேஜை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே இங்கேருந்து திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கும்பக்கரையை நோக்கி நம்ம கீழே இறங்க போகிறோங்க. எஸ், ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொடைக்கானல் வழியாக நம்ம அங்கே வெள்ளக்கவி வந்துட்டு திருப்பி கொடைக்கானல் வழியாகவே ஏறி போயிருக்கோம். ஸோ அதனால் இந்த வட்டம் கும்பக்கரை வழியாக ஏறி வந்துட்டு கும்பக்கரை வழியாகவே திருப்பி கீழே இறங்கி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா கார் அங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வெள்ளக்கவி ட்ரிப்புக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக் தமிழ்நாட்டில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 3000 வாங்குறாங்க இந்த ட்ரக் தமிழ்நாடுல. ஸோ அதில் ஒரு நமக்கு கைடு வந்துடுவாங்க, ஃபுட்டு 3 வேளைக்கு ஃபுட்டு வந்துடுது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த வட்டம். போன வட்டம் வந்ததை விட வந்து அல்டிமேட்டாக இருக்குது. போன வட்டம் வந்துட்டு நம்ம அந்த வீடியோவும் இருக்கும் நம்ம சேனலில், பழைய வீடியோ. அது ஒரு 2 வருஷம் இருக்கும். எனக்கு 2024 நியூ இயர்க்கு வந்தோமான்னு தெரில. ஆமாம், 2024 நியூ இயர்க்கு வந்திருப்போம். ஸோ ஒரு அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இது வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது எதிர்பார்க்கல. இந்த வட்டம் நம்மகிட்ட ட்ரோன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம அதையும் நேரம் பார்த்துருப்பீங்க நீங்கள், எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படியே இதை கண்டினியூ பண்ணுங்கள். வில்லேஜுக்குள்ளே போகிறோம், வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், கேம்ப் சைட் போகிறோம். கேம்ப் சைட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் என்னெல்லாம் இருக்கும் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் வாங்க போகலாம். அப்படியே நீ இறங்குறதான் ஜாலியாக அப்படியே இறங்கிடலாங்க. அழகாக ரசிச்சுக்கிட்டே சுற்றி பார்த்துட்டு இறங்கிடலாம். ஒர்த்தானதுங்க. நம்மளோட ட்ரெக்கிங் சீரியஸில் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணேன். நான் சீரியஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன்.
அதுலேயே வந்து பார்த்தோன்னா இது 2வது ட்ரெக்கிங் கணக்கில் வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அது வெள்ளகவி ட்ரெக்கிங். இது வந்து பார்த்தோன்னா சிவன் மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மேலே ஒரு கல்லில் சிவன் இருந்தார், சிவன் மலைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சிவன்மலை ட்ரெக்கிங் இது. ஸோ 2 சீரியஸ் வந்து பார்த்தோன்னா 2 எபிசோட் வந்து பார்த்தோன்னா நமக்கு இதிலே இது வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம நிறையா ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். உடம்பு பயங்கர வீக்காக இருக்குன்றது இப்போ தான் தெரிஞ்சது. முன்னாடியோட இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது. ஆனாலும் நம்ம வந்துட்டோம், அது வேறு விஷயம். தவந்துக்கிட்டே ஆனாலும் நம்ம நடந்துட்டு போயிடணும், கடந்து போயிடணும் நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி. ஸோ அந்த விஷயத்தை தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான அருமையான ஒன்று. அதை தாண்டி இந்த ட்ரிப்போட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்க பீப்புள்ஸ் தான். நம்ம எப்போயுமே பயணங்கள் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய புது முகங்கள், புது மனிதர்கள், அவங்களோட அறிமுகம், நட்பு எல்லாமே கிடைக்கும் நமக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக மிஸ் பண்ணேன். ரொம்ப நாள்னால் ரொம்ப மாதமாகவே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் அதை. ஸோ அதனால் திரும்பி இந்த மாதிரி ஒரு குரூப்பாக வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது இங்கே 2-3 ட்ரெக்கிங் சைட் அந்த பேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஓகே, அவங்க குரூப்லேருந்து வந்த கம்யூனிட்டி, ட்ரெக்கிங் கம்யூனிட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோடலாம் நம்ம ஜாலியாக இருந்துட்டு எல்லாம் கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை, வேறு இடத்துலருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோடலாம் நம்ம பயங்கரமாக ஜெல்லாகி நேற்று நைட்டுமே ஜாலியாக போச்சு, இப்போயுமே சூப்பராக போச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்டே டியூன். நம்ம வந்து அடுத்த வில்லேஜுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேங்க. நான் இதை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டே போக முடியல.